ஏன் மோஸ்ட் ஆஃப் த ஃபீமேல் அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னில சக்சஸ் ஆகிறது இல்லை? இந்த வீடியோ ஃபீமேல் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் டெய்லி பேசிஸ்ல ஃபீமேல் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது பார்க்குற பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 2 வீக்ஸ் மோட்டிவேஷன் இருக்கும், 3rd வீக்ல ப்ராக்ரஸ் ஸ்லோ ஆகிறப்ப கம்ப்ளீட்டா டயட்டை விட்டுருவாங்க, இல்லாட்டி ஸ்கேல்ல எந்த சேஞ்சஸ் ஆகலைன்னா பேனிக் ஆயிடுவாங்க. ஃபீமேல் ஃபேட் லாஸ் மேல் ஃபேட் லாஸ் மாதிரி இல்லை. ஸோ இந்த வீடியோல ஃபீமேல் ஃபேட் லாஸ் பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஸ்டாப் சேசிங் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ். ஃபீமேல் எப்படி பிளான் பண்ணுவாங்கன்னா, வெட்டிங் இருக்கு, ஃபங்க்ஷன் இருக்கு, வெக்கேஷன் இருக்கு, நெக்ஸ்ட் 20 டேஸ்ல நான் ஒரு 10 kg ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரேபிட் வெயிட் லாஸ் பாசிபிள் தான், பட் அது எல்லாமே மேக்ஸிமம் வாட்டர் வெயிட்டா இருக்கும், இல்லாட்டி மசில் லாஸா இருக்கும். வெயிட் ஸ்கேல்ல கம்மியாகிறது சக்சஸ் இல்ல, பாடி ஃபேட் பர்சன்டேஜ் கம்மி பண்றது தான் சக்சஸ். ஸோ ட்ராஷ் டயட்டை ஸ்டாப் பண்ணுங்க. செகண்ட் திங் இஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பார்த்து பயப்படுவாங்க. நிறைய ஃபீமேலோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, வெயிட் ட்ரைனிங் பண்ணா நான் பாடி பில்டர் மாதிரி ஆயிடுவேனா? இதுக்கு ஆன்சர் நோ. நேச்சுரலி ஃபீமேல் பாடியில டெஸ்டோஸ்டெரான் லெவல் ரொம்பவே லோவா இருக்கும், அதனால மசில் பில்ட் பண்றது ரொம்பவே கஷ்டம். நீங்க வெயிட் ட்ரைனிங் பண்றது மூலமா உங்க ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணலாம், மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணலாம், ஷேப்பை இம்ப்ரூவ் பண்ணலாம், ஃபேட் லாஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். வெயிங் ஸ்கேல் சேமா இருந்தாலுமே பாடி மெஷர்மெண்ட்ல சேஞ்சஸ் தெரியும். ஸோ வெயிட் ட்ரைனிங்க்கு எப்பயுமே பயப்படாதீங்க. தேர்ட் பாயிண்ட், வெயிட் ஸ்கேல் லைஸ். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்பெஷலி ஃபீமேலுக்கு. மந்த்லி சைக்கிள்னால 1 to 3 kg சடனா இன்க்ரீஸ் ஆகும். அது எதுவுமே ஃபேட் இல்லை, அது எல்லாமே வாட்டர் ரிட்டென்ஷன் தான். ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன்னால இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ உடனே வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு பேனிக் ஆகாதீங்க. உங்க ஸ்ட்ரென்த்தை நோட் பண்ணுங்க, மெஷர்மெண்ட்டை நோட் பண்ணுங்க, ப்ராக்ரஸ் போட்டோவை ட்ராக் பண்ணி பாருங்க. ஃபோர்த் பாயிண்ட் இஸ் கார்டியோ இஸ் நாட் அ சொல்யூஷன். நிறைய ஃபீமேல் கார்டியோவே நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மார்னிங் கார்டியோ, ஈவினிங் கார்டியோ, வீக்கெண்ட் கார்டியோ. பட் நியூட்ரிஷன் வைஸ் ரொம்ப புவரா இருப்பாங்க. ஃபேட் லாஸுக்கு மெயினான ஃபேக்டரே கேலரி டெபிசிட் தான். இந்த கார்டியோ ஒரு எக்ஸ்ட்ரா டூல் மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் உங்க கேலரியை ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ் புரோட்டீன் டிஃபிஷியன்சி. நான் பார்க்கறதுல நிறைய பேரோட டயட் எப்படி இருக்குன்னா, மார்னிங் இட்லி, நைட் தோசை, புரோட்டீன் ஆல்மோஸ்ட் 0 தான். இதனால என்ன நடக்குதுன்னா, மசில் லாஸ், புவர் ரெக்கவரி, ஸ்லோ ஃபேட் லாஸ், மோர் கிரேவிங்ஸ். நம்ம பாடிக்கு புரோட்டீனை டைஜஸ்ட் பண்றதுக்கே சில அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவை. இந்த எனர்ஜிக்கு பாடியில ஸ்டோர் ஆயிருக்கிற ஃபேட்டை யூஸ் பண்ணிக்கும். இந்த மாதிரி நடக்கிறதுனால ஃபேட் லாஸ் இன்னுமே கூட ஃபாஸ்டா இருக்கும். பாயிண்ட் 6, கன்சிஸ்டன்டா இருக்கிறது பெர்ஃபெக்டா இருக்கிறதோட முக்கியம். 5 days ப்ராப்பரா டயட் இருப்பாங்க, பட் வீக்கெண்டுன்னு வந்துட்டா கம்ப்ளீட்டா ஆஃப் ட்ராக் போயிடுவாங்க. நீங்க இந்த மாதிரி பண்றதுக்கு பதிலா ஒரு 80 to 90% கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு சீட் மீல் உங்க டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஸ்டாப் பண்ணாது, அதே மாதிரி ஒரே ஒரு குட் மீல் உங்க டிரான்ஸ்ஃபர்மேஷனை கிரியேட் பண்ணாது. கன்சிஸ்டன்சி தான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கிரியேட் பண்ணும். 7th பாயிண்ட் இஸ் ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஃபீமேல் ஃபேட் லாஸ்ல ஸ்ட்ரெஸ் ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணுது. புவர் ஸ்லீப், ஒர்க் ஸ்ட்ரெஸ், ஃபேமிலி ஸ்ட்ரெஸ், ஹார்மோனல் ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே கிரேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது, ரெக்கவரியை ஸ்டாப் பண்ணுது, ஃபேட் லாஸை ஸ்லோ பண்ணுது. ஸோ நீங்க 7 to 8 hours ஸ்லீப் சைக்கிள் ஃபிக்ஸ் பண்ணுங்க, டெய்லி மூவ்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஹைட்ரேஷனை ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி பேசிக்ஸ் எதையுமே அவாய்ட் பண்ணாம பார்த்துக்கோங்க. ஃபீமேல் ஃபேட் லாஸ்னா வெறும் ஃபேட் மட்டும் ரெடியூஸ் பண்றது இல்ல, உங்களுக்கு ஸ்ட்ரென்த் பில்ட் பண்றது, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் பில்ட் பண்றது, கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்றது. வெயிங் ஸ்கேல்ல நம்பர்ஸை கீழே கொண்டு வரது முக்கியம் இல்ல, மிரர்ல பார்க்கும்போது கான்ஃபிடென்ட் கொண்டு வரது தான் முக்கியம். நீங்களும் ஒரு ஃபேட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்களா? கீழே கமெண்ட்ல ஸ்டார்ட்னு டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்.